பாடகி சுசித்ரா அவர்கள் அப்பப்போ ஏதாவது ஒன்று சொல்லி ரொம்பவே பரபரப்பை ஏற்படுத்திடுவாங்க. தன்னுடைய தனித்துவமான குரலாலும் பாடல்களாலும் தமிழ் திரையுலகம் தனக்கென ஒரு முத்திரையை படித்தவங்க தான் யார் அப்படின்னா பாடகி சுசித்ரா. பின்னணி பாடகியாக மட்டுமில்லாமல் வானொலி அறிவிப்பாளராகவும் தொகுப்பாளர் மற்றும் டப்பிங் கலைஞராக பல திறமைகளை தன்னுடைய வச்சுருந்தவங்க. சுச்சி லீக்ஸ் விவகாரத்துக்கு பிறகு அடுத்தடுத்து சர்ச்சைகளை சிக்கி வராங்க. இவர் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன், என்னை ஏமாத்திட்டாரு அப்படின்னு சமூக வலைதளங்களை பேசி வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதில் சுச்சி லீக்ஸ் என்ற விவகாரம் என்னுடைய வாழ்க்கையில் வந்த பிறகு இதைவிட ஒரு பெரிய விஷயம் நடக்காது நான் இருந்தேன். ஆனால் அதைவிட ஒரு பெரிய விஷயம் நடந்தது. கடந்த 2 வருடங்களாக நான் ஒருவரை காதலித்து வருகிறேன். அவரின் பெயர் சண்முகராஜ். என்னுடைய 48 வயதில் கன்றாவி பிடிச்ச ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள் நான் போய் மாட்டிக்கிட்டேன். என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்காதுன்னு நினச்சிருந்தேனோ அந்த 2 விஷயங்களில் 2 வருஷத்தில் எல்லாமே நடந்துருச்சு. என்னோடய வாழ்க்கையில் நடந்துருச்சு. அவரை நான் திருமணம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லும் அளவிற்கு வந்துருச்சு. என் வாழ்க்கையை காப்பாற்றுவது போல அவர் என் வாழ்க்கைக்குள் நுழைந்தார். தனுஷ் உன்னுடைய வாழ்க்கையை கெடுத்து விட்டான். கார்த்திக் ராஜாவால் உன் வாழ்க்கை போயிடுச்சு. நானும் வாழ்க்கையில் என் மனைவி மற்றும் குழந்தைகளால் பெரிய கஷ்டப்பட்டுட்டேன். இனிமேல் உனக்கு நான் எனக்கு நீன்னு இருப்போம்னு பேசி என் வாழ்க்கைக்குள் நுழைஞ்சாரு. அனைத்தையும் நம்பி காதலிக்க ஆரம்பிச்சு என்னுடைய பணத்தை எல்லாம் அவரிடம் கொடுத்தேன். ஆனால் தினமும் என்னை அடித்து உதைத்து மிதித்து கொடுமைப்படுத்தினார். அவர் முதல் காதலியை விவாகரத்து செய்து விட்டேன் என்று என்னிடம் சொன்னார். அவரின் மனைவி என் வீட்டுக்கு வந்து என் கணவனை என்னிடம் கொடுத்து விடுன்னு கெஞ்சுறாங்க. நான் எப்போதுமே பெரிய அப்பாட்டக்கர் போல் பேசிகிட்டு இருப்பேன். ஆனால் அவரை உண்மையாக காதலித்ததால் என்னுடைய வாழ்க்கைக்காக நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைத்து அனைத்து பணத்தையும் அவனிடம் பறி கொடுத்துட்டேன். அவன் எவ்வளவு பணத்தை என்னிடம் இருந்து பறித்து கொண்டான் என்று நான் சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கே தலை சுற்றிடும். நான் சண்முகராஜா மீது வழக்கு போட்டு இருக்கிறேன். அவரிடம் ஒரு பைசாவை கூட விட்டு வைக்க மாட்டேன். கடைசி பைசாவை கூட பிடுங்கிடுவேன். அவர் மீது 6 வழக்கு போடப்பட்டிருக்கு. சென்னையில் உள்ள என்னுடைய வீட்டில் முதல் மனைவி குழந்தைகளுடன் வாழ்ந்து வராரு. இன்னும் 2 வாரத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வர இருக்கு. இதனால் நீங்கள் இனி என்னை அடிக்கடி நீதிமன்றத்தை சந்திக்கலாம்னு சுசித்ரா போட்டிருக்கக்கூடிய வீடியோ தற்போது மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.